இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தோசை தான் பார்க்க போறோம். தோசை அப்படின்னாலே ஒரே மாதிரி தோசை செய்யாம கொஞ்சம் வெரைட்டியா கொஞ்சம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் உடம்புக்கு குளிர்ச்சியான தோசையா செஞ்சு கொடுக்கும் போது இன்னும் பசங்கள்லாம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க இது என்ன தோசை செய்ய போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 உங்களுக்கு 100 கிராம் ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோட என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். நீங்க தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர் உங்களுக்கு. வாங்கி ராகி சொரக்காய் தோசைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் அரைக்க போறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குவோம். நல்லா இதை பாதி அளவுக்கு நல்லா வதக்குற மாதிரி வதக்கிக்கணும். ஃபுல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வதக்கும் போதே என்ன பண்ணலாம் பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையா சூப்பரா இருக்கும். இதுல ஒரே ஒரு பல்லு நம்ம என்ன பண்ணலாம், பூண்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கு புளி ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு புளியை வச்சுக்கலாம். புளியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். லேசா வதக்குனீங்கன்னா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க, நல்ல வாசனையா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேற எதுவும் இதுல சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளவுதான். இப்போ சட்னிக்கு பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம தண்ணியாவும் அரைச்சிக்கலாம், இல்லை திக்காவும் அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி. பாருங்க, கொஞ்சமா தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது திக்கா தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, நல்லா தண்ணியா வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். இதுலயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சா போதும். இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து சட்னியில ஊற்றிடலாம். வாங்க, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். பாருங்க, இன்னைக்கு ராகி தோசை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு சொரக்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சொரக்காய் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நல்ல இளம் விதையா இருக்கு அப்படிங்கிறனால தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்க பாருங்க, பொடி பொடியா கட் பண்ணிட்டு அப்படியே அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவுக்கு. பாருங்க, கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சொரக்காயை நான் தோலெல்லாம் சீவிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை பல்ஸ்ல போட்டு அதுக்கப்புறமா ராகி மாவை போட்டுக்கலாம். இப்போக்கி நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். சொரக்காயில இருக்க தண்ணியிலேயே கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதுலயே நம்ம ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். இதுல 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு.
பாருங்க மாவு வந்து நல்லா சூப்பரா நல்லா நைஸா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து 1 டம்ளர் அளவுக்கு இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல கிறிஸ்பியா தோசை வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கரண்டி மட்டும் நம்ம இட்லி மாவு இருந்தா போதும். இதை ஊற்றி புளிச்ச தோசை மாவா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாள் ஆட்டின மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இதில் சேர்த்துக்கணும். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்க மாவு வந்து சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன். இந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சம் கலந்துருக்கோம், அதாவது தோசை மாவும் கொஞ்சம் கலந்துருக்கோன்றதுனால உடனே ஊற்றிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுரக்காய் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியானது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ராகியும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்குலாம் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ தோசை ஊற்றிடலாம். பாருங்க நல்லா சூப்பரா தோசை வந்து நல்லா ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்க. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா கிறிஸ்பியா தோசை வந்து நல்லா ஊற்றிருக்கோம். இதுக்கு நல்லா அருமையான ஒரு சட்னி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாருங்க நல்ல தோசை பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா முருகெல்லாம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாருங்க இப்ப வெய்ய காலத்துக்கு எல்லார் வீட்லயுமே ராகி மாவு கிடைக்கும். இந்த ராகி மாவை வச்சுட்டு நல்லா சுரக்காயெல்லாம் போட்டு இல்லை ஒரு கரண்டி மட்டும் நீங்க இட்லி மாவை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தோசை மாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு புளிக்க வைக்கவே வேண்டாம். இந்த மாவை நான் என்ன மாதிரி சொன்னனோ அதே மாதிரி செஞ்சு நீங்க ஊற்றி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அப்படியே மென்று சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் இதுக்கு ஒரு சட்னியும் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.